வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் விருதுநகர் விடுதலை சிறுத்தை கட்சி தொழிற்சங்க மாவட்ட செயலர் சக்திவேல் பேசும் தோழர். கடந்த 17ஆம் தேதி புதுக்கோட்டை மாவட்ட திருமயத்தில் ஜபஹர் அலி என்ற ஒரு சமூக ஆர்வலரை ராசு மற்றும் ராமையா அவரது மகன்கள் எல்லாரும் சேர்ந்து திட்டம் இட்டு லாரியை ஏற்றி 2 முறை தப்பித்து விடுவார் என்று கொலை செய்து விட்டிருக்கார்கள். இது பெரிய அபத்தத்தனமான ஒரு கொலை. ஏனென்று சொன்னால், அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, அந்த ஏரியாவில் கனிம வளம் பாதிக்கப்படுது. கனிம வளத்தை தோன்றதுனால நிலத்தடி நீர் குறையும். அதனால் மக்களுக்கு வருங்காலத்தில் நீரோட பாதிப்பு குடிக்கிறது கூட இல்லாமல் போகும்னு சொல்லி ஒரு சமூக ஆர்வலர்னால் எவ்வளோ கஷ்டங்கிறது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். சாமானிய மக்கள் பக்கத்து வீட்டில் ஒரு பாம்பு போனால் கூட நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்ட்டு போயிடுவீங்க. ஆனால் அந்த சமூக செயல்பாட்டாளர்னு ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணிட்டாலே அவன் வீட்டில் சாப்பாடு இருக்கோலே அவங்களுடைய மற்றவங்களுடைய பிரச்சனைகளை மூக்கம் நுழைஞ்சு பார்த்து அது நியாயத்தை தான் தேடி கொடுப்பாங்க. இத்தனைக்கும் அந்த இடம் கல்குவாரி தோண்டப்பட்ட இடம் அவருடைய சொந்த இடம்ல. அது பொதுவான விஷயமாக தான் அவர் செஞ்சுருக்கிறாரு. ஆனால் அவர் பல தடவை மனு கொடுத்தும் யாருமே அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கலை. இதை விட ஒரு வெக்கக்கேடான விஷயம் என்னென்னா, இவர் மனு கொடுத்த உடனே அந்த ராசு ராமையாவுக்கும் அந்த வட்டாட்சியர் தாசார் அந்த மனுவை கொடுத்துருவாராம். திருப்பி ஒரு ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துருவாராம். அதனால் இப்போ ராசு ராமையா மற்றும் தினேஷை மட்டும் கைது பண்ணது மட்டும் அல்லாது, இந்த இறந்த பிறகு இதே இந்த கனிமவள அதிகாரியும் அந்த மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து துறை அதிகாரிகளும் போய் ஆய்வு பண்ணி அந்த நடந்திருக்கிறது உண்மைன்னு இன்றைக்கி நிரூபணமாக சொல்கிறீங்க. ஆனால் இவர் மனு போட்டப்பைய நீங்கள் என்ன எங்கே போனீங்க? அன்றைக்கெல்லாம் நீங்கள் என்ன வேலை இல்லாமல் இருந்தீங்களா? அன்றைக்கி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இவருடைய உயிர் பாதுகாக்கப்பட்டிருக்கும். அதனால் இப்போ ராசு ராமையா தினேசை மட்டும் வழக்கு பதிவு செஞ்சு கைது செஞ்சது பத்தாது. இவர் எந்த வருஷத்துலேருந்து எப்போ இருந்து மனு கொடுத்தாரோ அந்த மனுவை பூரா காப்பி கொடுத்து நடவடிக்கை எடுக்காமல் இந்த கொலைக்கு தூண்டுதல்ங்கிற பேரில் அந்த வட்டாட்சியாளரும் அந்த கனிம வள அலுவலரும் அந்த ஏரியாவில் உள்ள உளவுத்துறை, ஏன் இவருக்கு இந்த மாதிரிலாம் நடக்குன்னு உளவுத்துறை அதிகாரிக்கு தெரியாதா? அதனால் இவங்கெல்லாம் மீதும் கைது நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே இது போன்ற ஒரு துயர சம்பவங்கள் நடைபெறாது. அதுக்கு சரியான முடிவு கட்ட வேண்டும் என்பதை விருதுநகர் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.